அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூடயே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரியாக இருந்தால் போதும், ரொம்பவும் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு உருண்டை கூட சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை ஒவ்வொன்றா நம்ம இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த குழம்புல சேர்க்கறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடயே பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். புளி ஆட் பண்ணுறங்காட்டி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம பருப்புக்கு அரைச்சதை கொஞ்சமாக இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டைக்கு அரைக்கும் போதே 2 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இது கூடயே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ், இந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த உருண்டையை ஒவ்வொன்றா இந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டைகள் எல்லாமே குழம்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும், அதனால் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.